வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் வெடித்த பாரிய போராட்டம். கொழும்பில் தாக்கப்பட்ட மக்களுக்காக நீதி கோரல். விரைவில் MK சிவாஜிலிங்கத்திற்கு கிடைக்க உள்ள பதவி. யாழில் 5வது நாளாக தொடரும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம். கிளிநொச்சியில் குண்டுவெடிப்பு, 2 அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. யாழில் பரிதாபமாக பறிபோன சிறுமியின் உயிர், ஒரே மோட்டார் சைக்கிளில் பயணித்த 4. இதய நோயினால் ஏற்படும் 80% மரணங்கள் தொடர்பில் மருத்துவர் வெளியிட்ட தகவல். ஆயுதங்கள், போதைப் பொருட்களுடன் 24 வயதுடைய இளைஞர் கைது. வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பு, நடைமுறைக்கு வரும் புதிய தடை. அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு, பற்றியெறிந்த தேவாலயம், 4 பலி. நில அதிர்வில் சிக்கி 11 பேர் காயம், 7800 பேர் வெளியேற்றம். தொடர்வன விரிவான செய்திகள். மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்திற்கு எதிராகவும் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது காவல்துறை மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் இன்று மன்னாரில் பொது முடக்கல் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை திட்டத்திற்கு எதிராகவும் மக்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் இன்றைய தினம் மன்னாரில் பொது முடக்கல் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த போராட்டத்தில் மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இன்று காலை முதல் மன்னார் பஜார் பகுதி உள்ளடங்கலாக அனைத்து பகுதிகளிலும் உள்ள வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது. தனியார் போக்குவரத்து சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. பல்வேறு கிராமங்களில் உள்ள கடல் தொழிலாளர்கள் கடல் தொழிலுக்கு செல்லவில்லை. இந்த நிலையில் காலை 10:30 மணியளவில் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து கண்டன பேரணி ஆரம்பமானது. மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல், மன்னாரில் கனியமணல் அகழ்வு மற்றும் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் காவல்துறையினரால் பொதுமக்கள் மற்றும் அருட்தந்தையர்கள் தாக்கப்பட்டமை ஆகிய சம்பவங்களை கண்டித்து குறித்த பேரணி ஆரம்பமானது. குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பில் இருந்து போராட்டக் குழு ஒன்றும் வருகை தந்திருந்தது. மேலும் வடக்கில் உள்ள சில மாவட்டங்களில் இருந்தும் ஆதரவு தெரிவித்து சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமான குறித்த பேரணி பொது வைத்தியசாலை வீதியூடாக சென்று மன்னார் காவல் நிலைய வீதியூடாக மன்னார் பஜார் பகுதியை சென்றடைந்தது. பின்னர் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடிய மக்கள் காற்றாலை மற்றும் கனிமணல் அகழ்வுக்கு எதிராக தமது கோஷங்களை எழுப்பியுள்ளனர். இதனால் குறித்த பகுதியில் சிறிது நேரம் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. பின்னர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மக்கள் ஒன்று கூடிய இடத்திற்கு வருகை தந்தார். இதன்போது போராட்டக்குழு சார்பாக ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய கடிதம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. கடிதத்தை பெற்றுக்கொண்ட அரசாங்க அதிபர் உடனடியாக மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு சென்றனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட காவல்துறையினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பியுள்ளனர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கலகமடக்கும் காவல்துறையினர் அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டனர். தொடர்ச்சியாக முறுகல் நிலை ஏற்பட்ட நிலையில் மத தலைவர்கள் அவ்விடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கதைத்து அவ்விடத்தில் இருந்து அனைவரையும் அகற்றினர். அதனைத் தொடர்ந்து பஜார் பகுதியில் நின்று தமது எதிர்ப்பை தெரிவித்தனர். குறித்த போராட்டத்தில் சர்வமத தலைவர்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள், அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வெகு விரைவில் வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெகு விரைவில் வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய பேரவையின் வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினர் அப்புலிங்கம் உதயசூரியன் தானாக முன்வந்து பதவி விலகல் செய்துள்ளார். இதனூடாக மூத்த அரசியல் தலைவர் MK சிவாஜிலிங்கம் உறுப்பினராக சபைக்குள் செல்வதற்கான வாய்ப்பினை வழங்கியுள்ளார். அவரது தன்னலமற்ற முன்மாதிரியான செயற்பாட்டிற்கு தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் வல்வெட்டித்துறையில் சிவாஜிலிங்கம் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது.
அங்கு உரையாற்றும் போதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உதயசூரியனுக்கு பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று 5வது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று வருகின்றது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று 5வது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று வருகின்றது. குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் கடந்த 25ஆம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் 1ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளது. இன்றைய போராட்டத்தில் வடக்கு கிழக்கை சேர்ந்த பொதுமக்கள், பொது அமைப்புகள், முஸ்லிம் மக்கள் சிலர் என பலரும் இணைந்து கொண்டனர். இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் வடக்கின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டமானது ஆரம்பமானது. கிளிநொச்சியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் படுகாயமடைந்த 2 அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் படுகாயமடைந்த 2 அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தட்டுவான்கோட்டையில் இன்று காலை 11:30 மணியளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது, பாழடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற 2 நபர்கள் தமது பணியினை தொடர்ந்தனர். இதன்போது நிலத்திற்கு கீழிருந்த குண்டு வெடித்து இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்த 2வரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அனர்த்தத்தில் கச்சாய் மற்றும் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த 20 மற்றும் 50 வயதுடையர்களே இவ்வாறு காயமடைந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் கேரதீவில் இடம்பெற்ற விபத்தில் சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். யாழ் கேரதீவில் இடம்பெற்ற விபத்தில் சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த துயர சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் 18வது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. தென்மராட்சி மந்துவிலை சேர்ந்த எஸ் தனுஷ்கா என்ற 5 வயது சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஒரு மோட்டார் சைக்கிளில் 4 பயணித்த நிலையில் நிலை தடுமாறி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதில் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய 3 காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த விபத்தில் செலுத்துனரும் பின்னால் அமர்ந்து சென்ற அவரது உறவினரான சிறுமியும் பலத்த காயமடைந்து சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிறுமி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகளாவிய ரீதியில் இதய நோயினால் ஏற்படும் உயிரிழப்புகளில் 80% தடுக்கக்கூடியவை என இலங்கை இதய நோய் நிபுணர்களின் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சம்பத் விதானவசம் தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் இதய நோயினால் ஏற்படும் உயிரிழப்புகளில் 80%மானவை தடுக்கக்கூடியவை என இலங்கை இதய நோய் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சம்பத் விதானவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் இதய நோய் தொடர்பான உயிரிழப்புகளை தடுப்பதற்கு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் மருத்துவர் சம்பத் விதானவசம் வலியுறுத்தியுள்ளார். எளிமையான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் மூலம் இதய நோயை கட்டுப்படுத்த முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதய நோயை தவிர்ப்பதற்கு உடற்பயிற்சி, சிறந்த உணவு முறை மற்றும் புகைப்பிடிப்பதை தவிர்த்தல் போன்ற சில செயற்பாடுகளும் மருத்துவ பரிசோதனைகளும் அவசியம் என இலங்கை இதய நோய் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சம்பத் விதானவசம் தெரிவித்துள்ளார். கொட்டாவை பகுதியில் பல்வேறு வகையான 458 தோட்டாக்கள் மற்றும் ஒரு T56 ரக வெடிமருந்து தோட்டாவுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொட்டாவை பகுதியில் பல்வேறு வகையான 458 தோட்டாக்கள் மற்றும் ஒரு T56 ரக வெடிமருந்து தோட்டாவுடன் சந்தேக நபர் ஒருவர் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 75 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள், 30 போலி வாகன இலக்கு தகடுகள், 15 வாகன வருமான உத்தரவு பத்திரங்கள், 15 காப்பீட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மொரட்டுவை
அங்குலான பகுதியைச் சேர்ந்த 24 வயதானவர் என தெரிய வந்துள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மேல்மாகாண தெற்கு குற்றவியல் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். வாகனங்களின் கண்ணாடிகளில் தொழில் பதவிகளை காட்சிப்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களின் கண்ணாடிகளில் தொழில் பதவிகளை காட்சிப்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் குறித்த விடயத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் சிலர் தங்கள் நிலையை சமூகத்திற்கு காட்டுவதற்காக வாகனங்களின் கண்ணாடிகளில் இதுபோன்ற ஸ்டிக்கர்களை ஒட்டுகின்றார்கள். வாகனங்களின் கண்ணாடிகளில் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பிற நிபுணர்கள் என்பதை குறிக்கும் ஸ்டிக்கர்களை ஒட்டுவது சட்டவிரோதமானது என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. வருமான வரி உரிமம் மட்டுமே வாகனங்களின் கண்ணாடிகளில் ஒட்ட அனுமதிக்கப்படுகின்றது. மேலும் வாகனங்களின் கண்ணாடிகளில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்களை அகற்ற காவல்துறையினருடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்காவின் மிச்சிகன் தேவாலயத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்ததுடன் 9 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்காவின் மிச்சிகன் தேவாலயத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 9 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த தேவாலயத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஆராதனையில் ஈடுபட்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளதுடன் ஆலயத்திற்கு தீயும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடாத்திய சந்தேக நபர் சம்பவ இடத்திலேயே காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். பர்டன் நகரத்தை சேர்ந்த 40 வயதான தோமஸ் ஜேக்கப் சான்ஃபோர்ட் என்பவரே இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியுள்ளார் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கான காரணத்தை கண்டறிய மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவை தொடர்ந்து அடுத்து வரும் 2 மாதங்களுக்குள் போர்ட்லாண்டின் ஒரிகனில் தேசிய காவல்படை நிறுவப்பட உள்ளது. சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் வருகையை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட மையங்களுக்கு எதிராக நடத்தப்படும் போராட்டங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இராணுவத்தினர் ஒரிகனுக்கு அனுப்பப்பட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் கன்சு மாகாணத்தில் ஏற்பட்ட நில அதிர்வில் சிக்கி 11 பேர் காயமடைந்ததுடன் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. சீனாவின் கன்சு மாகாணத்தில் ஏற்பட்ட நில அதிர்வில் சிக்கி 11 பேர் காயமடைந்துள்ளதுடன் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. சீனாவின் கன்சு மாகாணத்தின் லாங்ஸி மாவட்டத்தில் நேற்று அதிகாலை 5.6 ரிக்டர் அளவுக்கு நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இதில் 17 வீடுகள் இடிந்து வீழ்ந்துள்ளன. 3500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லாங்ஸி மற்றும் ஜாங்ஷியின் மாவட்டங்களில் சுமார் 7800 பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இடிபாடுகளில் சிக்கி 11 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட 6 பேரில் 5 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.